அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தூர் மதிமுக கூட்டத்தில் தொண்டர்கள் வெளியேறியதை படம் பிடித்த ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய வைகோ வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரிலே நேற்று நடைபெற்ற மதிமுக கூட்டத்திலே நேற்றைய தினம் வைகோ பேசும் பொழுது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரிலே கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் ஏராளமானோர் வெளியேறியிருந்தனர். அவர்களை படம் பிடித்த ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தும்படியும் அவர்களுடைய கேமராக்களை பறிமுதல் செய்யும்படியும் வைகோ கூறியதாக குறிப்பிட்டு அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அங்கிருந்த மதிமுக தொண்டர்கள் ஊடகவியலாளர்கள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, அதனால் பல ஊடக நண்பர்களுக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன எனவும், மூத்த அரசியல் தலைவரான வைகோ சிறிதும் பொறுப்பற்ற முறையிலே ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்த கூறியிருப்பதும், ஊடகவியலாளர்கள் மதிமுக கட்சி தொண்டர்களால் தாக்கப்பட்டதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, வைகோ அவர்கள் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களிடம் நிச்சயம் நேரில் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய மதிமுகவினர் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக குறிப்பிட்டு இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். சாத்தூரில் நடைபெற்ற மதிமுக கூட்டத்திலே வைகோ பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த தொண்டர்கள் வெளியேறியதை படம் பிடித்ததன் காரணமாக செய்தியாளர்கள் தாக்கப்பட்டனர் எனவும், செய்தியாளர்கள் தாக்குதலுக்கு காரணமாக இருந்த வைகோ ஊடகவியலாளர்களிடம் நேரில் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.